வெல்கம் பேக் டு பிளாக் டீமன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே பற்றி ஸ்குவாட் அனலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். முந்தையே அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம ஷோக்கு ஒரு கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன டீம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ போட்டான உங்கள் ஒப்பீனியனு கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ப்ரோ. ஓபி சிங்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கியூஏடி கமெண்ட் பண்ணேன், என்ன வந்து நீங்க கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நீ ஏடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஓகே ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ. என்ன வீடியோ தெரியும்ல உங்களுக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சிஎஸ்கே பத்தி தான் பேசுறோம். கண்டிப்பா ப்ரோ சொல்லிருந்தீங்க ப்ரோ, ஞாபகம் இருக்கு ப்ரோ. ஓகே, சிஎஸ்கே பத்தி பேசும்போது ஜடேஜா சஞ்சு சாம்சன் ட்ரேட தவிர்க்க முடியாது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா ப்ரோ, நானுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்ல தான் இருக்கேன் ஜடேஜா போனது நினைச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட ஜடேஜா அங்கிட்டு போயிட்டு நல்லா வருவார் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம டீம்ல இருந்து அவர் கேப்டன்சி சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால அதை நோக்கி அதை வந்து அவர் டார்கெட் பண்ணி கூட அங்க சரி போயிருக்கலாம். நம்ம அவர் போனது வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் சஞ்சு சாம்சன் வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் ப்ரோ. அதனால சந்தோஷப்படுகிறேன். ஓகே ப்ரோ. ஆனா ஜடேஜா சேலரி கேப் வந்து கம்மி பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 14 கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன? ஆமா ப்ரோ, அவரு ப்ரோ கண்டிப்பா வந்து அந்த கேப்டன்சி வந்து டார்கெட் பண்ணி தான் ப்ரோ போயிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு, நம்பர் 1 ஆல்ரவுண்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் சொல்லி எல்லாத்துலயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஸோ அவரால் வந்து அவரோட ஏஜுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து டீம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அவர் எவ்வளவு பெரிய பிரான்சைஸா இருந்தாலும் சரி. ஏன்னா ஆல்ரெடி ஒன் டைம் நம்ம சிஎஸ்கேல வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவரால் அந்த பிரஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. பட் ராஜஸ்தான்றப்ப என்னால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவர் நல்லா பண்ணுவான்னு நான் நம்புறேன். கேப்டன் கன்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. நாங்க அது கன்ஃபார்ம் இல்ல ப்ரோ. பட் சும்மா வந்து ஒரு ஆள் அந்த சைடு ட்ரேட் ஆகி போக முடியாது ப்ரோ. ஒரு நல்ல டீம்ல இருந்துட்டு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டீம், ரொம்ப வருஷம் ஒரே டீம்ல இருந்துட்டு அங்க போறது வந்து கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சு இதுவா இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ட் பண்றேன். பட் பார்க்கலாம் ப்ரோ ஃபியூச்சர்ல என்ன ஆகுது. கேப்டனா கொடுத்தனால போயிட்டாருன்னு சொல்லி சொல்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ, கேப்டன் அவர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, இருந்தாலும் ஜடேஜா நம்ம கூட ரொம்ப நாள் இருந்திருக்காரு. 12 இயர்ஸ் மாட்டு வேற. அந்த குஜராத் மேட்ச் எல்லாம் மறக்க முடியாத மேட்ச். கண்டிப்பா ப்ரோ. மட்டும் இல்ல, எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் அவர் நெஞ்சில ஒரு பதிக்கப்படாத தடமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம டீமுக்குள்ள போயிடலாம், ஸ்குவாட் அனலிஸ்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் முதல்ல ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர் லிஸ்ட்டை வாசிக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மத்ரே, டெவால் பிரிவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, எமி ஓவர்டன், ராமகிருஷ்ண கோஸ், நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், நேத்தன் எல்லிஸ், ஸ்ரேயஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி. ரிலீஸ் வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, வன்ஸ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின். அவர் வந்து இதா போயிட்டாரு. இவரு சச்சின் ரவீந்திரா, தீபக் கூடா, விஜய் சங்கர், ஷேக் ரஷீத், நாகர்கோட்டி, பத்திரானா, டெவான் கான்வே. ஓகே, அவ்வளவுதான். அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு. மொத்தம் வந்துட்டு நம்மகிட்ட பர்ஸ் வந்துட்டு 43.4 crores இருக்கு. எஸ் ப்ரோ. டோட்டல் பிரைஸ் 18 பேர் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓசி ஸ்லாட் வந்து 4 ஸ்லாட் இன்னும் மிச்சம் இருக்கு. ஓகே, இதுல வந்து நீங்க எதை ஆச்சரியமா பாக்குறீங்க? யாரு ரீடைன் பண்ணதை நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க? ரொம்ப அதாவது யார் வந்து ரிலீஸ் பண்ணது வந்து அப்படி சொல்றீங்க? ரீடைன் பண்ண ஆளு யாரு? இவர் நான் நினைக்கவே இல்லை ப்ரோ ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார் நினைக்கிறீங்க நீங்க? அந்த நம்ம குர்பஜித் சிங் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. ஆமா, 2 crores பிளேயர், ஃபாஸ்ட் பவுலர். அவர் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் வந்து என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணி அவர் எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சேம் எனக்கு நான் தான் ப்ரோ. எனக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் வந்துட்டு ராமகிருஷ்ண கோஸும் முகேஷ் சௌத்ரிய ரிலீஸ் பண்ணது, ரீடைன் பண்ணது தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. என்ன எதுக்காக ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கண்டிப்பா வந்து ஒரு பேக்கப் நமக்கு தேவை ப்ரோ. முகேஷ் சௌத்ரி வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு ஆல்ரெடி. அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. நமக்கு வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து பவர் பிளேல விக்கெட்டே வராம அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தோம். அதை வந்து அவர் கரெக்டா பயன்படுத்திட்டாரு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் விளையாண்டதுல வந்து பெஸ்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. அதனால மேபி அவர் பேக்கப்புக்கு வச்சிருப்பாங்க. அவரை தாண்டி ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல எடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இவரே நல்லா ட்ரைன் பண்ணி அவங்க 11ஸ்ல கொண்டு வர சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 11ஸ்ல அவர் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் மேபி அவருக்கு ஃபியூச்சர்ல சான்ஸ் இருக்கு ப்ரோ. அவர் வந்து ஒரு பேக்கப்பா தான் வச்சிருப்பாங்க நான் நம்புறேன்.
ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்விங் பண்ணுவாங்கன்றதுக்காகவே வந்துட்டு ரீடைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமா அமையல. எஸ் ப்ரோ. குர்ஜப்னி சிங் வந்துட்டு நான் டிஎன்பிஎல்ல அவரை பார்த்திருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு நிறைய லீக் மேட்ச்ல வந்து அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா கண்டிப்பா ப்ரோ. ஒரு நல்ல பெரிய பிரான்சைஸ்க்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அவர் நல்ல ட்ரெயின் பண்ணி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருவாங்க. அதன் மூலமா அவர் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ்ல வந்து நல்லா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹைட் இருக்கு அவருக்கு. நல்லா பிட்ச்ல பால் அடிச்சு போடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. அதனால எதா இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை வந்து நம்ம தலைகிட்ட கேட்டிருப்பாங்க. எதா இருந்தாலும் வந்து திங்க் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே நல்லதாவே இருக்கும்னு நான் நம்புறேன். எவ்வளவு நல்லதாவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே ப்ரோ. உங்க ஃபேவரட் பிளேயர்னு நினைக்கிறேன் ராகுல் திரிபாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் திரிபாட்டி, தீபக் கூட. ப்ரோ என்னோட வந்து மோஸ்ட் ஃபேவரட்னு கூட சொல்லலாம் ப்ரோ. அவரோட டான்ஸுக்கு தான் ப்ரோ நான் வந்து ஃபேவரட்டை தவிர அவரோட கிரிக்கெட்டுக்கு பிளேயிங் வந்து நான் வந்து ஃபேன்ஸ் கிடையாது ப்ரோ. கண்டிப்பா ரீசெண்டா தீபக் கூட அவர் நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. ரீடைன் பண்ண போறாங்கன்றவர் ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. ஐயோ கண்டிப்பா ப்ரோ. ரீடைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா? இல்ல ப்ரோ கண்டிப்பா வந்துட்டு ரீடைன் பண்ணியிருந்தா நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்க மாட்டேன் ப்ரோ. இந்த ரிலீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இருந்தாலும் மதிஷா பத்திரனா வந்து எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரிலீஸ் தான். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா அவர் வந்துட்டு 2 சீசன் நல்லா பண்ணல ப்ரோ. இன்ஜுரி ப்ரோனா இருந்திருக்காரு, இன்கன்சிஸ்டன்சியா இருந்திருக்காரு. அவ்வளவு வந்துட்டு ஒயிட்ஸ் நிறைய போடுறாரு. கண்டிப்பா ப்ரோ. சிஎஸ்கே வந்துட்டு இந்த தடவை ரொம்ப போல்டா டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அன்பு பாசம் இதெல்லாம் வந்துட்டு பார்க்காம பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க, ட்ரேட் பண்றாங்க. ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா ப்ரோ. எமோஷனலா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்குவாட உருவாக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ எமோஷனலா வந்து நம்ம எந்த டிசிஷனுமே வந்து எடுக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை வந்து ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதாவது ரவீந்திர ஜடேஜா ரிலீஸ் பண்றதும் சரி, நம்ம வந்து மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் தான் இந்த இத்தனை வருஷம் வந்து பாண்டியா இருந்துட்டோம், அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணது யோசிக்காம நல்லா வந்து ஒரு போல்டா வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ப்ரோ. நீங்க கரெக்டா சொன்னீங்க. நல்லா போல்டா வந்து டிசிஷன் எடுத்துக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட டீம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க பிளேயர்ஸ் கூட வந்து நம்ம ஃபேமிலி பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்ப நம்ம ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கும்னு சொல்லி இருந்துட்டு அந்த எமோஷனலா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அகைன் வந்து பிளே ஆஃப்குள்ளே போகாம வெளியே போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிரும் ப்ரோ. ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிரும் சொல்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ. அதனால பாத்தீங்கன்னா இவங்க எடுத்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல முடிவு. ஆக்ஷன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாட்லயே பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆயுஷ் மேத்ரே வந்து கண்டிப்பா இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் இல்ல சாம்சன் சொல்லி பாப்பாங்க. இருங்க ஓப்பனிங் பத்தி பேசுவோம். அந்த இது முடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இவரு வந்துட்டு சாம் கரன் வந்துட்டு ரிலீஸ் ஆகல, ட்ரேட் ஆயிருக்காரு. சாம் கரன் வந்து கண்டிப்பா ப்ரோ. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சாம் கரன் பண்ண பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? சாம் கரன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ நம்மளோட சுட்டி குழந்தை ப்ரோ. நம்மளோட சிஎஸ்கே என்ற ஃபேமிலில வந்து நம்ம சிஎஸ்கே என்ற ஃபேமிலில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 குழந்தைன்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு குழந்தை வந்து நம்ம சாம் கரன், இன்னொன்னு ஆயுஷ் மேத்ரே, இந்த மாதிரி நம்ம சில குழந்தைகள் இருந்துச்சு. அதுல ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தர் தத்து கொடுத்து நினைச்சு வந்து நான் வருத்தப்படுறேன். பட் இருந்தாலும் நம்ம எமோஷனலா திங்க் பண்ண முடியாது. நம்ம வந்து போல்டா ஒரு முடிவு எடுக்கணுன்றதுக்காக அந்த முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜடேஜாவே ட்ரேட் பண்ணும்போது வந்து சாம் கரன் ட்ரேட் பண்ணது வந்து ஆச்சரியமா இல்ல. பட் இருந்தாலும் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ. கண்டிப்பா ஒரு டிஃபரெண்ட் விதமான சிஎஸ்கே பாக்குற மாதிரி வந்தோட்டம். ஏன்னா வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி மாதிரி வச்சுக்கிருவாங்க. பெருசா ட்ரேட்ல ஈடுபட மாட்டாங்க. ட்ரேட்லாம் ஈடுபட மாட்டாங்க பெருசா. மேல ஒரு வெளியே வச்சுட்டாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா முன்னாடி ஆர்ஆர்ல இருந்து ராகுல், அவர் பேர் என்னன்னு தெரியல, ஒருத்தர் வந்துட்டு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் வந்துட்டு ட்ரேட் ஆர்ஆர்ல இருந்து வாங்கியிருந்தாரு. உத்தப்பா வந்து வாங்கியிருந்தாங்க. அவரு வந்து இங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. எஸ் ப்ரோ. கண்டிப்பா இப்ப அதே மாதிரி சஞ்சு சாம்சனும் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஐபிஎல்ல கன்சிஸ்டன்சியா இருந்தது கிடையாது. அப்போ ஓப்பனிங்ல அடிப்பாரு, அப்புறம் போக போக வந்து ஃபார்ம் டிப் ஆயிரும், அப்படியே இதாயிருவாரு. கேப்டன்சி மெட்டீரியல் வேற இருந்தாலும் கேப்டன் வந்து ருத்ராஜ் கேக்வாட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்லி பார்ப்போம். அந்த ஆக்ஷன் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பனிங் போயிருவோம். ஓப்பனிங்ல வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்ண போறான்னு நினைக்கிறேன். 1-1 போயிருவாரு. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரத்தை ஓபன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேக்கப்பா யார் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ப்ரோ. பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட காலங்காலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தோம்னா நம்ம
ஸ்ட்ராட்டஜி முக்கியமான ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அவங்க வந்து எப்பவுமே திங்க் பண்ணாங்க. ஒரு ரைட் ஹேண்ட் இந்தியன் பேட்ஸ்மேனோ இல்ல ஃபாரின் பேட்ஸ்மேனோ வச்சுட்டு கன்ஃபார்ம் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ல பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் டீமோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. மேபி அவங்க 43 crore இருக்குங்கிறப்ப வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்காக போவான்னு தோணுது. ஆனா நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சாம்சன் இருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, ஊர்வில் பட்டேல் இருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஆயுஷ் மத்தி இருக்காரு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டாப் ஆர்டர்ல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து 11th வரது சான்ஸ் கம்மி தான் ப்ரோ. சான்ஸ் கம்மி தான். ஓப்பனிங் ஆடுவார்னு நினைக்கிறேன் உர்வில் பட்டேல் வந்துட்டு. ஆனா ஆயுஷ் மத்ரேவும் அடிக்க போற பிளேயர் தான். உர்வில் பட்டேலும் அடிச்சாடுற பிளேயர் தான். சோ வந்துட்டு ஓப்பனிங்ல வந்து 2 அடிச்சாடுற பிளேயர் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்க்கு செட் ஆச்சு. நமக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியல. ஆனா நம்ம சேப்பாக்க வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பொட்டி கிரவுண்டு, அதனால வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆச்சு. நம்ம சென்னை வந்துட்டு இப்ப நிறைய பிச்சு வேற மாத்திருக்காங்க. இப்ப வந்து கிரவுண்ட வேற ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. ஒன் டவுன் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்குவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வர சான்ஸ் இருக்கு. அந்த ஓப்பனிங் இந்த ஸ்லாட்டுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேக்கப் யார் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பேக்கப்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஆக்ஷன்ல தான் ப்ரோ போவாங்க. அதாவது ஓப்பனிங் பேக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊர்வில் பட்டேல் வந்து அவங்க மேக்ஸிமம் இது பண்ண மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு போவாங்க. கண்டிப்பா இது வந்து நடக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயருக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. ஜானி பெஸ்டோ இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனிங் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெவான் கான்வே இல்ல ரச்சின் ரவீந்திரல யாராவது ஒரு ஆள பைபேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல ப்ரோ, சான்ஸ் கம்மி தான் ப்ரோ. அவங்க வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணணும், இத்தனை பேர்த்த ரிலீஸ் பண்ணணும்ன்றது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு நல்ல முடிவா தான் இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்க திரும்பி எடுக்கிறதுக்காக அந்த ரிலீஸ் பண்ணல. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபாஃப் டு பிளஸியே பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரு நம்ம சென்னையில டெல்லியில இருந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஃபாஃப் டு பிளஸி கூட வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம். அப்படி இருக்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆமா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஎஸ்கே பண்ணாதது இல்ல. கண்டிப்பா ப்ரோ. நவீன கால கிரிக்கெட் ஆடுறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரிலீஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல்லாமே ஹிட்டிங் ஆடுறது, நல்லா பவுலிங் போடுறது, விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ஒரு அக்ரெசிவான கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படி பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம பழைய பிளேலிஸ்ட் வச்சோம்னா ரொம்ப கிளாசிக்கா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும் தவிர வந்து நம்ம லாஸ்ட் வரை கொண்டு போக முடியாது. அதனால பாத்தீங்கன்னா பாதி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் பாதி நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய நல்ல பிளேயரும் நல்லா அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர் வச்சு தான் டீம் வந்து கொண்டு போறாங்க. யாராவது ஒரு ஆளாவது கிரைண்ட் பண்ண வேணும்ல ப்ரோ. இன்னும் ஆடுற பிளேயர் வேணும்ல. அப்பதான் டீம் வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பா ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவங்க எடுத்ததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா அதுதான். ஏன்னா வந்து நம்ம டீம்ல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. மத்த எல்லாம் பார்த்தா சும்மா டொக்கு டொக்குன்னு ஆடக்கூடிய எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், ரிலீசிங்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டொக்கு டொக்குன்னு ஆடக்கூடிய ஆளு, அடிச்சு ஆடக்கூடிய ஆள் கிடையாது. அப்ப அடிச்சு ஆடக்கூடிய மட்டும் டீம்ல வச்சுக்காம என்ன அர்த்தம்? சஞ்சு சாம்சன் ஏன் ட்ரேட் பண்ணணும்? வேற டீம்ல இருந்து வேற ட்ரேட் பண்ணலாம்ல. அப்ப அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மகேந்திர சிங் தோனியோ அடுத்த வருஷம் நம்ம விட்டு போயிட்டாருனாலும் கூட அந்த பேக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா கீப்பிங் நல்ல ஒரு கீப்பிங் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன், கேப்டன் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன், நல்லா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு உறுதுணையா இருப்பாரு. பேட்டிங்ல பாத்தீங்கன்னாக்க அவர் எந்த ஆர்டர்ல வந்து இறக்கிட்டாலுமே கூட ஒரு கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர் வந்து இந்த பிளேயர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதனால வந்து சஞ்சு சாம்சன் வந்து அதுக்கு எடுத்த காரணம் அதுதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்குவாட்ல வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மத்ரே, டெவால் பிரிவிஸ், எம்எஸ் தோனி, உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன். ஓகே இவங்க தான் பேட்டர்ஸ். இப்போதைக்கு பியூர் பேட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து ஆல்ரவுண்டர்ஸ் போவோம் ப்ரோ. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சிவம் தூபே ஃபர்ஸ்ட். இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஆல்ரவுண்டா வருவார்னு நினைக்கிறேன். நல்ல ஃபார்ம்ல தான் ஐபிஎல் வருவார்னு நினைக்கிறேன். ஜெமி ஓவர் டைம் இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ. போன தடவை ஆர்ஆருக்கு ஆப்போசிட்டா ஒரு 6 அடிச்சாரு. கண்டிப்பா ப்ரோ. அவர் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ண கோஸ் மகாராஷ்டிரா கோட்டாக்கில 2 பேர்த்த ஒதுக்கி இருக்காங்க ப்ரோ. இது ருத்ராஜோட ஐடியா இருக்குமா? முகேஷ் சௌத்ரி வந்துட்டு பவுலரு, அதை அடுத்து பேசுவோம். ராமகிருஷ்ண கோஸ் மகாராஷ்டிராக்கார். கண்டிப்பா ப்ரோ. பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண கோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் மெயின்லி எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து மெயின்ஸ்ல ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா இப்ப நம்மள்ட்ட வந்து 43 crore கையில வந்து இருக்குங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஹிட்டிங்கான பிளேயரு, ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, நல்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரு, நல்ல ஒரு பவுலர் தான் வந்து எடுக்க பார்ப்பாங்க. அவங்கள தான் பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல இருந்து இறக்குவாங்களே தவிர்த்து நம்ம மத்த எல்லாரும் வந்து பேக்கப்ல தான் இருப்பாங்க கண்டிப்பா. அதனால வந்து நம்ம பெருசா இது இல்ல ப்ரோ. வேற பெருசா இது இல்லைன்னு சொல்றீங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து வந்து ஸ்பின்னிங்க்கு நம்ம போலாம். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நம்ம யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நூர் அகமது இருக்காரு.
நூர் அகமது, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ. அவங்க 2 பேர் அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா நூர் அகமது கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு நல்ல ஸ்பின்னர் நினைக்கிறேன். நல்ல ஸ்பின்னர் தான். அவர் வந்துட்டு ஆர்ஆர்ல இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. போன வருஷம் வந்து சான்ஸ் கிடைக்கல, நம்மகிட்ட தான் இருந்தாரு. ஆனா அவ்வளவா சான்ஸ் கிடைக்கல. இப்போ ரீசெண்டா வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நம்ம அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்ப நம்மளோட சென்னை அப்படின்னு எடுத்துட்டாலே பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின்னிங்கான ஒரு கிரவுண்ட் ப்ரோ. ஸ்பின்னர் வச்சு தான் வந்து நம்ம காலகாலமா மகேந்திர சிங் தோனி வந்து நம்ம டீம் வந்து கொண்டு வந்திருக்காரு. சேஞ்ச் அப்ப ஆகும் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் பிச்சோட நேச்சரே வந்துட்டு ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணுச்சு. ஸ்பின்னருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸ்லோ பவுலிங் தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ப்ரோ. வட்டம் வந்து பிச்சை வேற மாத்திருக்காங்க. அவுட் ஃபீல்ட்லாம் தெரிக்கும் இந்த வட்டம். கண்டிப்பா ப்ரோ. இப்போ இனிமே பிச்சை இது பண்ணாதான் வந்துட்டு ஸ்பின்னா இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் செட் ஆகிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஸ்பின்னுக்கு தான் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. எப்பயுமே ஸ்பின் ஹெவியா தான் போவாங்க சிஎஸ்கே. 2 ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு. பேக்கப்பா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. கண்டிப்பா ப்ரோ. நம்ம மேக்ஸ்வெல் இருக்காரு, லியம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டரோட சேர்த்து ஒரு ஸ்பின்னர் பாப்பாங்க ப்ரோ. கண்டிப்பா மேக்ஸ்வெலுக்கும் லியம் லிவிங்ஸ்டனுக்கும் கண்டிப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. என்ன நம்ம மேக்ஸ்வெல் பக்காவா செட் ஆவாரு. சிஎஸ்கேக்கு மேக்ஸ்வெல் தான் பக்காவா செட் ஆவாரு. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு. அவரோட ஸ்பாட் வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர் பிளஸ் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஃபீல்டர் வந்து தேவைப்படுது. ஃபினிஷிங்ல யூஸ் பண்ணலாம், அவர் நல்லா யூஸ் பண்ணலாம் ஃபினிஷிங்ல. கண்டிப்பா ப்ரோ. ஃபினிஷிங்க்கு வந்து கண்டிப்பா ஆள் தேவைப்படும் ப்ரோ. ஏன்னா நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லாம தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. அதனால பாத்தீங்கன்னா வந்து நம்ம லயன் இருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ் லயன் ரசல் ரிலீஸ் ஆயிருக்காரு. அவர் வருவார் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரசலுக்கு போகிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரசல் எடுப்போன்ற மைண்ட் செட்ல வந்து போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காரு. மில்லர் தி கில்லர் இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், கன்சிஸ்டன்டா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா மில்லர். அவர் எடுக்கிறதுக்கு இல்ல ப்ரோ, ரசலுக்கு போனா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, நல்ல ஒரு ஹிட்டிங் ஆகக்கூடிய ஆளு, பவுலிங் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். கரெக்ட் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எமோஷனலாவோ இல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வேணும்ன்ற அந்த மைண்ட் செட்ல இப்போதைக்கு இல்ல. இவங்க மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் வந்து பில்ட் பண்ண போறாங்க. மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்து வர ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜை வச்சு எப்படிப்பட்ட ஸ்குவாட் வேணும் அப்படின்றத பத்தி அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்காவும் கொஞ்சம் அதுல எங்க இருக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால தான் எடுப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30 அரௌண்ட் பக்கத்துல இருக்க மாதிரி தான் பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க. ஓகே ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா அந்த டேவிட் மில்லர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து வருவாங்க உள்ள. சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நம்ம பவுலிங் குள்ள போயிரலாம். பவுலிங்ல வந்துட்டு ஓபனிங்கே பாஸ் பவுலிங் கலில் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங், நேத்தன் எல்லிஸ், முகேஷ் சௌத்ரி. வந்து கலில் அகமது போன வருஷம் செம்மையா பண்ணியிருந்தாரு ப்ரோ. உண்மையிலே கண்டிப்பா ப்ரோ. அவர் கொடுத்த பிரைஸுக்கும் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. அன்சுல் கம்போஜும் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான பிளேயரா தெரிஞ்சாரு. கண்டிப்பா ப்ரோ. ப்ராமிஸான பிளேயரா தெரிஞ்சாரு. குர்ஜப்ரீத் சிங் யூஸ் பண்ணினாப்பா, நம்மளே வந்துட்டு ரீடைன் பண்ணதே நமக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. கண்டிப்பா ப்ரோ. அவர் வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இப்போ வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நேத்தன் எல்லிஸ் ஒரு ப்ரூவன் பிளேயர், நல்ல பிளேயர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. முகேஷ் சௌத்ரியும் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் போன வருஷம் ஐபிஎல் வந்துட்டு அந்த அளவுக்கு இதா இல்ல. அதுக்கு முந்தின வருஷம் இன்ஜுரினால வெளியே போயிருந்தாரு. கண்டிப்பா ப்ரோ. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு பவுலிங் வந்து கண்டிப்பா ஆள் தேவைப்படும் ப்ரோ. பேக்கப்புக்குன்னு தண்ணி மெயின்ஸ்க்கே பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து நமக்கு ஆள் தேவை. நேத்தன் எல்லிஸ், கலீல் அகமத், நூர் அகமத் ஓகே ப்ரோ. அதை தாண்டி ஒரு 2 நல்ல ஒரு டெத்ல ஒரு பவுலரும், ஓப்பனிங்ல வந்து நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரும் தேவைப்படுது. நம்ம ஸ்விங்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தீபக் சகர் இருக்காரு. தீபக் சகர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு யங் பிளேயர். நல்லா இல்ல தீபக் சகர் ரிலீஸ் பண்ணல, எம்ஏ ரீடைன் பண்ணிட்டாங்க. ரீடைன் பண்ணிட்டாங்களா? ஆமா, ரீடைன் பண்ணிட்டாங்க அவங்க. ஆமா, அது அந்த வீடியோ போடும்போது நம்ம பேசுவோம். ஓகே ப்ரோ. நமக்கு அப்ப பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ஆப்ஷன் கம்மியா தான் இருக்கு. ஒரு ரொம்ப கம்மியான ஆப்ஷன் தான் ப்ரோ இதுலயே இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஓப்பனிங்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவுலர் தேவைப்படுது ப்ரோ. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் நார்க்கியா இருக்காரு, ஆண்ட்ரிக் நார்க்கியா. அப்புறம் கண்டிப்பா கீன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. நல்லா அவர் வந்துட்டு அவர் ஹைட்டுக்கும் இதுக்கும் செட் ஆகும். கரெக்டா ஹேசல்வுட் மாதிரி இது பண்ணுவாரு. கண்டிப்பா ப்ரோ. நமக்கு பாத்தீங்கன்னா 11ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு 4 ஸ்லாட் இருக்கும் எப்பயுமே. அதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பவுலிங்ல ஒரு ஆளு, பவுலிங்ல வந்து எப்பயுமே ஒரு ஆளு இல்ல 2 பேர் இருப்பாங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து நூர் முகமது வந்து கன்ஃபார்ம் ஸ்லாட் ஒரு ஃபாரின் பிளேயர். அது போக பாத்தீங்கன்னா வந்து ஜெமி ஓவர்டன் கண்டிப்பா உள்ள இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்வெல்லோ இல்ல ஒரு லியம் லிவிங்ஸ்டனோ எடுத்தாங்கன்னா கூட அங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி பாக்குற பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் கண்டிப்பா எடுப்பாங்களே தவிர, இல்ல மிடில் ஆர்டர்ல நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பவுலர் பேட்ஸ்மேனோ இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் எடுப்பாங்க தவிர, இன்னொரு பவுலருக்கு அவங்க ஃபாரின்ல போவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல வந்துட்டு நேத்தன் எலிஸ் தான் மட்டும் தான் ப்ரோ நம்மகிட்ட ஃபாரின் பிளேயரே இருக்காரு. இன்னும் நமக்கு 4 ஃபாரின் ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. 100 நம்ம ஸ்பின்னிங் பவுலர் தான் ஸ்பின். அவர் வந்து ஸ்பின்னு கீழ வந்துருவார்ல. கண்டிப்பா ப்ரோ, அது கரெக்ட் தான். நம்ம 4 ஸ்லாட் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. அதனால வந்து போவாங்க, கண்டிப்பா போவாங்க ப்ரோ. எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் யாரா இருந்தாலும் நல்ல பிளேயர்ஸா இருந்தா கண்டிப்பா எடுக்கிறதுக்காக போவாங்க. இந்த 43 crore வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணி கண்டிப்பா எடுப்பாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர், பியூர் பவுலரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. நான் வந்து நிதிஷ் ராணா ரிலீஸ் பண்ணுவாங்க, நிதிஷ் ராணா வந்து நமக்கு வருவாருன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா நிதிஷ் ராணாவை டெல்லிக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ராணா வந்திருந்தாருன்னா நல்ல ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர், சேப்பாக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கும். மேக்ஸ்வெல் வந்துருவார்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் கண்டிப்பா போவாங்க சிஎஸ்கே. கேமரன் கிரீனுக்கும் கண்டிப்பா பிட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதிக டிமாண்டே இந்த ஆக்ஷன்ல கேமரன் கிரீனுக்கு தான் இருக்கு. கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு. அதனால வந்துட்டு கொஞ்சம் அவர் எடுக்கிறது கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த லியம் லிவிங்ஸ்டன், இவர் மேக்ஸ்வெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரானாவை திருப்பி பை பேக் பண்ணதான் அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பா ப்ரோ. அது நம்ம சிஎஸ்கேக்கு டேஞ்சரா முடிய கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பை பேக் பண்ணதான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி இப்பவே தெரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு. ஆக்ஷன்ல ஏத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எங்கா நம்ம ரிலீஸ் பண்ணிருந்த நம்ம டீம்ல 11th ஆடி இருந்த ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எடுக்க பாப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு ரிட்டைன் திருப்பி எடுக்க பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் கண்டிப்பா ப்ரோ. நான் சொன்ன மாதிரி அந்த எப்படி சொல்றது, அந்த லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா எப்பவுமே நம்ம டீம்ல இருப்பாங்க காலகாலமா. இப்ப அந்த ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்குங்கிறப்ப யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பா எடுப்பாங்க ப்ரோ. அது யாரா வேணா இருக்கலாம், ரச்சின் ரவீந்திராவா கூட இருக்கலாம். டெத்துக்கு யாரை ப்ரோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நேத்தன் இருக்காரு, இருந்தாலும் டெத்துக்கு ஒரு பிளேயர் கண்டிப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுலிங் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் வந்து அவ்வளவா இல்ல ப்ரோ. நம்ம வந்து பிராமிசிங்கான பவுலர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லலாம். நம்ம நேஷனல் லீஸை தவிர்த்து ஒரு பவுலர் நமக்கு கண்டிப்பா தேவை ப்ரோ, டெத்ல போடக்கூடிய ஒரு பவுலர். மேபி மதிஷா பாத்தீங்கன்னா அவர் அயன் எடுத்து நல்ல ட்ரெயின் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரிச் நோர்கியா வந்து எடுத்து அவர் வந்து நடுவுல யூஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவர் டெத் போடுவார் ப்ரோ, சூப்பரா போடுவாரு. டெத்லயே போடுவாரு, அதனால ஓபனிங்ல யூஸ் பண்ணிக்கலாம், மிடில்ல பயங்கரமா யூஸ் பண்ணலாம். அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவர் எடுப்பாங்க ப்ரோ. மிடிலுக்கும் அந்த டெத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பவுலிங்காக அவர் எடுக்க சான்ஸ் இருக்கு ப்ரோ. எடுக்க சான்ஸ் இருக்குன்றீங்களா? ஓகே கண்டிப்பா ப்ரோ. ஓகே, இந்த வீடியோவை இத்தனை முடிச்சு கொள்ளலாம். வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிரிக்கெட் பேசுறேன். ஃப்ரீ ஃபயரே விளையாண்டு ரொம்ப நாளா அந்த இதே பாக்கல ப்ரோ. உங்க சேனல் பார்த்தேன், யூஐடி கமெண்ட் பண்ணேன், நீங்க எனக்கு கெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இன்னைக்கு வந்து என்னோட நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீட்டிங் வந்து ஆட் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஓகே மக்களே, ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்து என்ன டீம் போடலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து என் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்க யூஐடியை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், பேசலாம். இந்த ஷோ எக்ஸ்பெஷலி ஐபிஎல் ஃபேன்ஸுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. தொடர்ந்து வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் பிளாக் டீமன். பாய் மக்களே.